பிரைஸ் தி லார்ட். ஜாய்ஃபுல் வெற்றி சர்ச் ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்பொழுது கூட சகோதரி வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பார்கள். சங்கீதம் 18வது அதிகாரம் 1-6 வரை. என் பிலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென், ஆமென். இப்பொழுது கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி துதிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ராஜா இயேசப்பா, இந்த வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே அப்பா உம்மை உண்மையாக தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய உள்ளந்தெரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீர். அப்பா, எங்களுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவரே ஒரு விசை மன்னித்து தகப்பனே அப்பா எங்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே, ஆன்லைன் சர்வீஸை பார்க்குறவங்களையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆராதிக்கும் பொழுது தகப்பனே உங்களுடைய சமூகம் ஆண்டவர் எங்களோடைய கூட இருக்கட்டும், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடைய கூட இருக்கட்டும். நீங்க எங்களை வழி நடத்துங்க, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நாம் உற்சாகமா நம்மளுடைய கரங்களை தட்டி எக்கால சத்தம் வானில் துணித்திடவே என்ற பாடலை பாடி நம்முடைய தேவாதி தேவனை ஆராதிப்போம்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த எக்கால சத்தம் வானத்தில் தொனிக்கும் போது ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய வருகை ஆண்டவரே அப்பா இருக்கிறது தகப்பனே இயேசப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக நீர் அப்பா எங்களை தகுதிப்படுத்தும்படியாக கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே இயேசப்பா கர்த்தாவே. நாங்கள் பாவிகள் ராஜா, ஆண்டவரே இயேசப்பா கர்த்தாவே, ஆனாலும் உமது பிள்ளைகளா எங்களை தெரிந்து கொண்டீங்க, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா அந்த நன்றியோடு ஒவ்வொரு நாளும் தகப்பனே இயேசப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே அப்பா தயார்படுத்தி கொள்ள தகுதிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களிடம் இருக்கிற குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் கர்த்தர் நீங்க அப்பா மன்னிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொள்ளணும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய வருகையை மாத்திரம் நாங்கள் நினைவில் வைத்து கொண்டு ராஜா ஆண்டவரே அப்பா அதற்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம் ராஜா. அநேகரை ஆண்டவரே அப்பா ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா உங்களை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது தகப்பனே இயேசப்பா. நீர் ஆண்டவரே அப்பா பூரண அழகுள்ளவர் ஆண்டவரே அப்பா. நீர் ராஜாதி ராஜா, நீர் கத்தாதி கத்த தகப்பனே. நீர் ராஜரீகம் பண்ணுகிறவர் அப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவரே ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே இயேசப்பா கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கை இயேசப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கணும், உம்மை ஈர்க்கிறதா இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதித்து கொண்டு உம்மோடு பேசிக்கொண்டு அப்பா ஆண்டவரே அப்பா உம்மோடு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா நடந்து கொண்டே இருக்கணும் தகப்பனே இயேசப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க எப்பவுமே எங்க கூட இருந்தா எங்களுக்கு வெற்றி ஆண்டவரே அப்பா. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசப்பா. ஆண்டவரே நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அது
ராஜா ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்பு தகப்பனே, வானாதி வானங்கள் ஆண்டவரே அப்பா கொள்ளாததா இருக்கிறதே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே அப்பா நீர் உண்மையே கொடுத்தீரே அப்பா. அப்பா அவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, எங்களோட பாவங்களுக்காக ஆண்டவரே அப்பா நீங்க அநேக பாடுகளை சுமந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவரா இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமங்களையுடைய தேவனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் மகத்துவமானவர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறீரே அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய சமூகம் ஆண்டவரே அப்பா எங்களோட கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் அப்பா ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க கண்ணோக்கி பாருங்க ராஜா. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே வரும்பொழுது மிகுந்த கனவுகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, பல திட்டங்களோடு நாம் பிரவேசித்திருப்போம். இப்பொழுது இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய கனவுகள் நனவாயிற்றா? நம்முடைய திட்டங்கள் வெற்றி பெற்றதா? நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நன்மையாய் முடிந்ததா? அல்லது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு தோல்வியில் இருக்கிறதா? அல்லது நிராசையில் இருக்கிறதா? அல்லது நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாய் காணப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது, துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதாய் இருக்க வேண்டும் என்று. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை இந்த வருஷத்தின் முடிவிலே வெற்றிகரமாய் இருந்ததென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்முடைய திட்டங்கள் நிறைவேறியிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு ஏற்பட்டிருக்கும் என்றால், இந்த வருஷத்துல ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய ஐக்கியம் தேவனோடு நன்றாய் இருக்கிறது என்று அர்த்தமாகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களை அனுபவித்தும், முயற்சிகளை செய்தும், அதிக பிரயாசப்பற்றும் நம்முடைய வாழ்க்கை தோல்வியிலும், வெறுமையிலும், நிராசையிலும் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. நாம் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளையும் நாம் அலட்சியப்படுத்தி கடந்து வந்திருக்கிறோமா? நாம் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகளை நிராகரித்து விட்டோமா? அல்லது நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் வழி நடந்து வந்திருக்கிறோமா? ஆகினாலே நமக்கு வெற்றி கிடைக்கவில்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருஷத்தின் இறுதியில நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கை தோல்வியுடையதாக இருந்தது என்றால், நாம் எதையுமே செய்ய முடியாதவர்களாய் இருந்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை கடன்ல இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையானது நமக்கு திருப்தி தராததாய் இருக்கும் என்று சொன்னால், நாம் யாருக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழாது நாம் இருந்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நிதானித்துக் கொள்வோம். அல்லேலூயா. நான் 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது காரியம், எரேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று வெட்டி கொண்டார்கள்.
ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து வருத்தப்படுகிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். இது 2 தீமைகள். 1வது தீமை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டார்கள். அந்த ஜீவனுள்ள தேவன் யார்? ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், வற்றாத நீரூற்றாய் இருக்கிறவர், அல்ல குறையாத ஆசீர்வாதத்தை தருகிற தேவனை விட்டு விட்டார்கள். இது 1வது தீமை. 2வது தீமை என்றால், தங்களுக்கென்று ஒரு வெடிப்புள்ள ஒரு தொட்டியை வெட்டி கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டி. அந்த வெடிப்புள்ள தொட்டியிலே தண்ணீர் நிற்குமா? தண்ணீர் சேமித்து வைத்தாலும் அந்த தண்ணீரானது அந்த வெடிப்பின் வழியாக அது வெளியேறிவிடும். அது தங்கக்கூடியதாய் இல்லை. இவ்வருஷத்தின் இறுதியிலே உங்களுடைய தொட்டி வெறுமையாயிருக்கும் என்றால், வருஷத்தின் இறுதியிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் தொட்டி வெடித்திருக்கும் என்று சொன்னால், அது உங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமாய் இருக்கும். ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டீர்கள். உங்களுக்கு நாள்தோறும், மாதந்தோறும், வருஷந்தோறும் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அந்த தண்ணீரை விட்டு விட்டீர்கள். அது என்றைக்கும் எப்பொழுதும் அது உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தந்து கொண்டே இருக்கும், வற்றாத நீரூற்றாய் இருக்கும். நீங்கள் செழுமை உடையவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் தண்ணீருக்கு, உங்கள் நன்மைக்கு, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறையில்லாத ஜீவித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டீர்கள், அந்த ஆசீர்வதிக்கும் தேவனை விட்டு விட்டீர்கள், அவரை தேடாமல் போய்விட்டீர்கள், அவரிடத்திலே அன்பு கூறாமல் விட்டு விட்டீர்கள், அவரிடத்தில் ஐக்கியம் இல்லாது விட்டு விட்டீர்கள், அவரோடு கூட உறவு இல்லாமல் விட்டு விட்டீர்கள். உங்களுக்கென்று ஒரு தொட்டியை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள். உங்களுக்கு என்று ஒரு உல்லாச வாழ்க்கையை, உங்களுக்கென்று ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கையை, உங்களுக்காகவே நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வாழ்க்கை, அதிலே தண்ணீர் நிற்பது இல்லை. இது வெடிப்புள்ள தொட்டி. ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, உல்லாசமான ஒரு வாழ்க்கை, உறவினர்களோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, சுய இன்பத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, தவறான ஒரு வாழ்க்கை. நீங்கள் இந்த உலக பிரகாரமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கு போற வாசல் விரிசலாயிருக்கும். நீங்கள் இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க இயேசுவை மறுதலித்து விட்டீர்கள். அந்த ஜீவ தண்ணீராக, ஜீவ ஊற்றாக இயேசுவை விட்டு விட்டீர்கள். இந்த உலகத்தோடு ஐக்கியமாய் கொண்டீர்கள். இப்போது இந்த வருஷத்தின் முடிவிலே வெறுமையாயிருக்கிறீர்கள், வற்றி போய் இருக்கிறீர்கள். உங்கள் தொட்டியெல்லாம் வெடித்து போய்விட்டது. வாழ்க்கையிலே ஏமாற்றத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள், தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள், வெறுமையோடு கூட இருக்கிறீர்கள். இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஜீவ தண்ணீராகிய, ஜீவ ஊற்றாகிய, ஆசீர்வதிக்கும் தேவனாகிய, அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய, உன் தேவைகளை சந்திக்கும் அந்த ஜெகோவா ஜாயிரே, அந்த இம்மானுவேல், அந்த தேவன், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, உங்களை விசாரிக்கிறவர், உங்களை ஆதரிக்கிறவர், உங்களை தப்புவிக்கிறவர். அவரிடத்திலே வந்து சேருங்கள். இந்த வருஷத்தின் இறுதியிலே வாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஜீவ ஊற்றாகிய உம்மை விட்டுவிட்டோம். வெடிப்புள்ள தொட்டியை நாங்கள் தேடிக்கொண்டதினாலே இன்றைக்கு நாங்கள் வெறுமையாய் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிருங்க, எங்களை மன்னித்தருளுங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட நீ இரக்கமாயிருங்க. ஆண்டவரே, மனதுருக்கமாயிருங்க. மீண்டும் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஐயா, எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள்.
இளையகுமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து சொத்தை எல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் இஷ்டம் போல வாழ்ந்தானாம். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் நண்பர்களோடும் வேசிகளோடும் செலவழித்தானாம். எல்லாம் செலவழிந்து போய்விட்டது. வெடிப்புள்ள தொட்டி அவன் தேடிக்கொண்டான். எல்லாமே தீர்ந்து விட்டது. அவன் யாரை நம்பினானோ, நண்பர்களை நம்பினானோ, வேசிகளை நம்பினானோ, உலகத்தை நம்பினானோ, எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். அந்த தேசத்திலும் பஞ்சம் வந்து விட்டது. அவனுக்கு புசிக்க கொடுக்க யாருமே இல்லை. பசியினாலே வருந்துகிறான். ஒரு வேலை கிடைக்குமா, பன்றி மேய்க்க கூட ஒரு வேலை கிடைக்குமா பார்க்கிறான். பன்றி மேய்க்க வேலை கிடைத்தாலும் பன்றிக்கு கொடுக்கிற அந்த தவிட்டை புசிக்க கொடுப்பார்களா, அது கொடுக்கவில்லை. இவன் ஒரு ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை. ஆம், அவன் தகப்பன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவங்க வீட்டுல கூலிக்காரர் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானுடைய பிள்ளையாய் இருந்து கொண்டு தகப்பனை பிரிந்து வந்தபடியினாலே அவன் வாழ்க்கை வெடிப்புள்ள தொட்டியாய் மாறிவிட்டது. கடைசியில பஞ்சம் வந்து விட்டது. முடிவு வெறுமையாகி விட்டது. ஒரு பிச்சைக்காரனா மாறிட்டான். அவனை மதிக்கல, யாரும் மதிக்கல. அவன் ஐஸ்வர்யான் மகன் சொல்லி அவனை கனப்படுத்தல. யாருமே அவனை தேடியும் வரல. எந்த நண்பனும் அவனுக்கு உதவி செய்யவும் இல்லை. ஏன்னு சொன்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டான். தன் தகப்பனை பிரிந்து வந்தான். தன்னுடைய சுய வாழ்க்கை தனக்கென்று தேடிக்கொண்டான். ஆடம்பரமா வாழ்ந்தான், உல்லாசமா வாழ்ந்தான், வேசிகளோடு வாழ்ந்தான், உலகத்தோடு வாழ்ந்தான், ஜாலியா வாழ்ந்தான். ஆனா ஹோலியா வாழல. முடிவு ஒன்றுமே. பன்றி எதுல கிடைக்கும்? சேற்றுல தான் கிடைக்கும். அந்த பன்றிகளோடு கூட வாழ்க்கை. ஆனால் அந்த பன்றி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காம இவன் அந்த அளவுக்கு பஞ்சத்துக்குள்ளாய் போய்விட்டான். அவன் எப்ப மனம் திரும்பி தன் தகப்பனை தேடி வந்தானோ, தகப்பன் அவனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தான். தூரத்துல வரும்போது ஓடி சென்று முத்தமிட்டு அவனுக்கு விலையுந்த வஸ்திரங்களை போட்டு, அவனுக்கு கைகளுக்கு பாதரட்சியை போட்டு, கைகளுக்கு மோதிரத்தை போட்டு, அவனுக்காக ஒரு பெரிய விருந்த ஆயத்தம் பண்ணி ஆடல் பாடல் சத்தத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், அவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய், தானும் தன் பிள்ளை மீண்டும் தன்னிடத்தில் வந்து விட்டானே என்று மகிழும்படியாய் அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு வருஷத்தின் இறுதியில இருக்கிறாய். வெடிப்புள்ள தொட்டி தான் உன் வாழ்க்கையா? வெறுமைதான் உன் வாழ்க்கையா? மதிப்பில்லையா? கனவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறாயா? பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிறாயா? ஒன்றுமில்லாது இருக்கிறாயா? உன் ஆடை உடை எல்லாம் நோக்கிப்பார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எழுந்து போய் விட்டாயா? நீதியின் சால்வையை எழுந்து போய் விட்டாயா? உன்னுடைய ஆடைகள் கரையும் திரையுமாய் இருக்கிறதா? கிழிந்த ஆடைகளை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாயா? நீ ஒரு ஐஸ்வர்யசமனுடைய பிள்ளை என்று அடையாளமே இல்லாது போய்விட்டாயா? என்று உன் தகப்பன் உனக்காக காத்திருக்கிறார். மீண்டும் வா, மனம் திரும்பி வா. ஆண்டவர்கிட்ட கெஞ்சு, என்னை மன்னித்தரலுங்க ஏசப்பா, என் அப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்சுங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறும். இந்த வருஷத்தின் இறுதியில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இந்த புதிய வருஷம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பார். திரும்பி ஒரு விருந்து சாலையை உனக்காக ஆயத்தப்படுத்துவார். நீ இழந்த அதிகாரத்தை, நீ இழந்த வல்லமையை, நீ இழந்த அந்தஸ்தை, இழந்த கனத்தை, இழந்தது அத்தனையும் திருப்பி தேவன் கொடுப்பார். புதிய வருஷத்துல ஒரு புதிய ஆரம்பத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு நீ ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அதுதான் நாம் வாசிக்கிறோம் ஆகாய் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 6ம் 7ம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை.
கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தல் பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நீங்கள் திரளாய் விதைக்கிறீர்கள், ஆனால் கொஞ்சமாய் அரிக்கிறீர்கள். இரண்டாவது காரியம், நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை. மூன்றாவது காரியம், குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நான்காவது காரியம், வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. அதன் பிறகு கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஹல்லேலூயா. நீ திரளாய் விதைக்கிறாய், எங்கே விதைக்கிறாய்? கர்த்தர் சொன்ன இடத்தில் விதைக்கிறாயா? முதலாவது தேவனுடைய தேவனுக்கு என்றும் ராயினுடைய ராயினுக்கு என்றும் செலுத்துங்க. முதலாவது விதைகளை தேவனிடத்திலே விதையுங்கள். உங்களுடைய தசம பாகங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து விதையுங்கள். அப்பொழுது நிறைவான பலன் கொடுக்கும். நீங்கள் பல இடங்களிலே திரளாய் விதைக்கலாம். பிசினஸ்ல திரளாய் விதைக்கலாம், அல்லது வேற வயல்வெளியிலே, அல்லது வேற தொழிலிலே, அல்லது வேற ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல, ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் நிறைய திரளாய் விதைக்கலாம். ஆனாலும் அங்கு அறுவடை கொஞ்சமா தான் இருக்கிறது. அப்படின்னால் திரளாய் விதைத்திற்கு கொஞ்சமாய் கிடைக்கிறதுனா உங்களுக்கு நஷ்டம். விதைக்கிறதுக்கு கூலி தர வேண்டும், அறுவடைக்கு கூலி தர வேண்டும், அதை பராமரிக்க கூலி தர வேண்டும், அது நீர் பாய்ச்ச வேண்டும். எவ்வளோ செலவு இருக்கு. உனக்கு திரளாய் உனக்கு வந்தால்தான் உன் செலவுகள் போக மீதி உனக்கு ஆசீர்வாதமாய் உன் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்க முடியும். ஆனால் நீ திரளாய் விதைத்தும் கொஞ்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தவில்லை என்றுதான் அர்த்தம். முதலாவது உன் தசம பாகத்தை, முதலாவது உன் விளைச்சலின் பலனை நீ முதலாவது அதை தேவனிடத்தில் கொண்டு வந்து விதைக்க வேண்டும். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் தேவன் அநேகத்தின் மீது உங்களை அதிபதியாய் வைப்பார். கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து பாருங்கள். கர்த்தர் தான் உங்களுக்கு உங்களுக்கு விதையை கொடுக்கிறவரும் புசிக்கிறதுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரும் அவர்தான். அவர் நமக்கென்று ஒரு நியமனம் வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய தசம பாகத்தை அவருக்கு நாம் செலுத்தும் பொழுது தேவன் திரளாய் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். ஆம். இரண்டாவது காரியம், நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை. ஆம், நமக்கு விதை, நல்ல விதை தேவனுக்கு விதைத்தா நிறைய அறுவடை வரும். அறுவடை வந்தா புசிக்கிறதுக்கு நல்ல திருப்தியா புசிக்கலாம். கவலையோடு துக்கத்தோடு புசிக்கிறதுல என்னங்க இருக்கு? என்னதான் திரளான ஆசைகள் இருந்தோம், திரளான காரியங்கள் இருந்தோம், ஐயா உன்னால வியாதி இருந்து புசிக்க முடியலன்னா, துக்கத்தோடு உன்னால் புசிக்க முடியுமா? கவலையோடு உன்னோட புசிக்க முடியுமா? பகையோடு உன்னால் புசிக்க முடியுமா? திருப்தி இல்லை. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. குடித்தாலும் உனக்கு தாகம் தீரல. ஏனென்று சொன்னால் ஆரம்பம் கோணல் என்றால் முற்றிலும் கோணல், அவ்வளவுதான். ஆகினாலே கூலியை சம்பாதிக்கிறவன் என்ன செய்யறானா, பொத்தல் பையில போடுறான். அது பொத்தல் பையில போடுறது தங்குமா? தங்கவே தங்காது. அது எங்கேயாவது போயிடும். அப்புறம் எங்க போய் கடன் தான் வாங்கணும். கடன் வாங்கி தான் குடும்பத்தை காப்பாற்றணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு 7வது வசனம் சொல்றாரு பாருங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் தான் நமக்கு வழியும் சத்தியம் சீனுமா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? கர்த்தருடைய கட்டளைகளை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த உபதேசத்தை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அந்த கர்த்தருடைய வேதமாக்கிய இந்த வேதத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா? என்ன செய்ய வேண்டும் நமக்கு சொல்லியிருக்கிறார், அதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா?
சிந்தித்து அதன்படி செயல்பட்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஏன் உன் வாழ்க்கையில குறைச்சல்? உன் வாழ்க்கையில ஏன் பற்றாக்குறை? உன் வாழ்க்கையில ஏன் வெறுமை? உன் வாழ்க்கை ஏன் திருப்தி இல்லை? ஏன் வாழ்க்கையிலே பரிபூர்ணம் இல்லை? உன் வாழ்க்கையில ஏன் பத்தல் பை? ஏன் தங்க மாட்டேனுது? எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேன், எல்லாம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேன். கொஞ்சம் பணம் டாக்டருக்கு போயிடுது, கொஞ்சம் பணம் அட்வொகேட்டுக்கு போயிடுது, கொஞ்சம் பணம் உங்களுக்கு என்ன ஆயிடுது, கடன்ல போயிடுது, கொஞ்சம் பணம் எங்க போகுதுன்னே தெரியல, ஒண்ணுமே இல்லாம பத்தல் பை. இதெல்லாம் எல்லாம் காரணம் தெரியுங்களா? கர்த்தரை நீங்கள் கனப்படுத்தவில்லை, கர்த்தரிடத்தில் அன்பு கூறவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யல, நீங்க ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கவில்லை, உங்க வழிகளை சிந்தித்து பார்க்கவில்லை. கர்த்தருக்கென்று நீங்கள் முதன்மையான முதலிடத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாம் தேவனையும் தேடவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடவில்லை. ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு அவருக்கு நாம் தசமபாகம் கொடுக்கிறது இல்லை, காணிக்கையும் கொடுக்கிறது இல்லை. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிறதும் இல்லை. பலர் சொல்வதை கேட்டு நாம் பரிகாசம் பண்ணுவது உண்டு, ஏளனம் பண்ணும் உண்டு. தசமபாகம் என்பது விசுவாசம். விசுவாசம், அபிரகாம் விசுவாசத்தினாலே தசமபாகத்தை கொடுத்தான். நாம் சீமானா இருந்தான், நியாய பிரமாணத்துக்கு முன்பாக வாழ்ந்தவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் ஒரு விசுவாசி. விசுவாசத்திலே அவன் தேவனை உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய சரீரம் செத்து போயிருந்தாலும் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாய் என்னை பிள்ளை பெற செய்வார் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், குழந்தையை 100 வயதுல பெற்றுக்கொண்டான். அவன் மனைவி 90 வயதுல கர்ப்பம் செத்தவர், வாக்குத்தத்தை நம்பி பலனடைந்து கர்ப்பம் தெரித்தாள். காரணம் விசுவாசம். விசுவாசம் தான் பிரமாணம். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம், விசுவாசத்தின் காலத்திலே நாம் வாழ்ந்திருக்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தின வராது எல்லாமே பாவம். தசமம் காணிக்க கொடுக்கிறது நியாயப்பிரமாணம் அல்ல. நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு முன்பாக விசுவாச பிரமாணம் கிரியை செய்கிறது. ஆகினால்தான் வானத்தின் நட்சத்திரத்தை உன்னால் என்ன கூடுமாறு என்ன விசுவாசித்தான். ஆகினாலே அவன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல மணலத்தனையாக பூமியின் தூளை போல ஆபிரகாமுடைய சந்ததி பெருகிற்று. அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தினாலே விதையுங்கள், கர்த்தர் வானத்தின் மழையை தருவார். உன் விதைகள் 1க்கு 100 பலனளிக்கும். தேவன் உன்னை திருப்தியாய் புசிக்க செய்வார். உன் வாழ்க்கையில பரிபூர்ணம் அடைய செய்வார். அதே போல உன் பை பத்தல் பையா இருக்காது. உன் பை நிரம்பி வழியும் களஞ்சியமாய் இருக்கும். உன் களஞ்சியம் சகல வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எடுக்க எடுக்க குறையாது இருக்கும். அல்ல அல்ல குறையாது இருக்கும். அது பாட்டு ஒரு வந்து கொண்டே ஆசீர்வாதம் வந்து கொண்டே. ஒரு பக்கம் தேவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார், ஒரு பக்கம் நீ கர்த்தருக்கும் கர்த்தர் ஊழியத்துக்கும் நீ கொடுத்து கொண்டிருப்பாய், இன்னொரு பக்கம் ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய்து கொண்டிருப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் நிமித்தம் பல பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஊழியம் பெருகும், ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகினாலே இன்றைக்கு நீ கஞ்சனாய் இருக்கிறத விட, அல்லது தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு குறுகிய மனதுடையவனாய் இருக்கிறத விட, அல்லது சூமின கை உறுப்புடையவனாய் இருக்கிறதை விட, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல முன்னாடி கீழ்ப்படிந்து எல்லாமே நீ தந்தது ஆண்டவரே. சாபித சொன்னான் அல்லவா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடையது ஆண்டவரே, எல்லாமே ஒண்ணுது, நீ எனக்கு தருகிறீ, அதுல இருந்து நான் உனக்கு தர ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகினால்தான் அவன் ஆலயத்தை கட்டுவதற்கு நிறைய பொன்னும் பொருளும் சமுதரித்து வைத்திருந்தான். சாலமனுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதில் காரணம் என்னென்றால் தேவன் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்திருந்தார். அவ்வளோ ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவன் சுயநலம் படைத்தவனா இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணுன்ற விருப்பம் அவனுக்கு. அதனால அவன் கையில பத்தலான பையன் அவன்கிட்ட இல்லை, களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்தது.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு கொடுக்கறதுல பின்வாங்கி போகாதீங்க. வருஷத்தெல்லாம் சிந்தித்து பாருங்க, எது எதுலெல்லாம் நீங்க கர்த்தருக்கு, நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் அவருடைய துக்கப்படும்படியாய், பரிசுத்தாவி துக்கப்படுத்தும்படியாய் எவ்வளவு நடந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை, கர்த்தருடைய தேவனுடைய தேவனுக்கும் நான் செலுத்துவேன் ஆண்டவரை. என் தசமா காணிக்க உண்மையாய் நான் உனக்கு தருவேன் ஆண்டவரை. நான் ஏறெடுத்த பொருத்தனைகள் எல்லாம் உனக்கு செலுத்துவேன் ஆண்டவரை. நான் உண்மையா இருக்க சார். உங்கள் பொத்தல் பை மாறும். தேவன் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறானா, தசமான் கொடுக்கும் போது, வானத்தின் பலகணிகளை திறந்தருளி உன் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புவார் என்று வாக்குத்தத்தம் மல்கியா 3:10 சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நிரப்புகிறவர். பொத்தல் பையை வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு பொத்தல் பையை வச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இடம் கொள்ளாது மட்டும் நிரப்புகிற தேவன். இடமே கொள்ளாது, உன் வீடே பற்றாது, உன் களஞ்சியம் பற்றாது, அந்த அளவுக்கு தேவன் நிரப்புவார். சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம் பார்க்கலாம். மார்க்கு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபெதேயின் குமாரன் யாக்கோபு அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். யாரு? யோவானும் செபெதேயின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வலைகளை பழுது பார்க்கிறார்கள் என்றால் வலை கிழிந்திருக்கிறது. வலை கிழிந்திருந்தால் மீன்கள் அகப்படுமா? கிழிந்த வலையிலே மீன்கள் தங்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மீன்கள் இருக்கு, திரளான மீன்கள் இருக்கிறது. அங்கு கிழிந்த வலையை போடுவீர்கள் என்று சொன்னால் மீன்கள் கிழிந்த பகுதி வழியாய் வெளியே ஓடிவிடும். ஒரு மீன் கூட அந்த வலையிலே தங்கவே தங்காது. இது எதை குறிக்கிறது? அன்புள்ள சகோதரன் சகோதரியே, உன் வாழ்க்கையில பாவங்கள் இருந்தால் எதுவுமே தங்காது. கிழிந்த வலை என்பது பாவம். உன் வாழ்க்கை கிழிந்து போயிருக்கும் என்றால் பாவத்தினாலே நிச்சயமா எந்த ஆசீர்வாதமும் தங்காது. பாவத்தின் சம்பளம் மரணம்தான். பாவிக்கு வருவது சாபம்தான். சாபம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருப்பது இல்லை. பாவியே, உன் பாவத்தை, ரகசிய பாவங்களை விட்டு வெளியே வா. உன் அந்தரங்க பாவங்களை விட்டு வெளியே வா. தேவன் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவங்களை வெறுக்கிறார். பாவத்துக்கென்று பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், பாவம் செய்யாதீர்கள். இந்த வருஷத்துக்கு இறுதியில் இருக்கிறோம். உன் வலை கிழிஞ்சு போயிருக்கு, உன் வாழ்க்கை கிழிஞ்சு போயிருக்கு. உன் வாழ்க்கையில எதையுமே நீ சுதந்திரத்து கொள்ள வைக்க முடியல, எதுவுமே தங்க வைக்க முடியல. ஜீவன் உள்ளது எதுவுமே உங்ககிட்ட வாழ்க்கையில இல்ல. உன் ஆசீர்வாதம் எதுவுமே இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை எதிலுமே உங்கள் வெறுமையா இருக்கிறீர்கள். உங்கள் வலை பழுதுபட்டு போயிருக்கிறது. உங்கள் வலை பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது, கிழிஞ்சு போயிருக்கிறது. பாவம் உங்கள் வலைகளை கிழித்து விடும், உங்கள் வாழ்க்கையை கிழித்து விடும். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு ஒன்றுமில்லாது செய்துவிடும். பாவி பாருங்க, பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோமா? இந்த வருஷத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. என்னென்னலாம் பாவம் செஞ்சிருக்கீங்க ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. லிஸ்ட் போட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை சிந்தித்து மனம் திரும்பணும். ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம சேகரித்து வைத்துக் கொண்டே போறோம் நம் பாவங்களை. நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரை பகைத்தோம், யாருக்கு நாம் துன்பத்தை ஏற்படுத்தினோம், நாம் கண்களின் இச்சை என்ன, மாம்ச இச்சை என்ன, ஜீவனத்தின் பெருமை என்ன, நம் வார்த்தையினால் செய்த பாவங்கள் எப்படி, சிந்தனையினால் செய்த பாவங்கள் எப்படி, மனம் திரும்பி இருக்கிறோமா, பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு இருக்கிறோமா, பாவத்தை மன்னியும் என்று இயேசுவிடத்தை கேட்டு இருக்கிறோமா, பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாய் தேவனிடத்துல பலனை கேட்டிருக்கிறோமா, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கிறோமா, மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை தேவனிடத்தில் கேட்டிருக்கிறோமா, ஆண்டவரிடம் கிருபையை பெற்றிருக்கிறோமா. கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவங்களை மேற்கொள்ள மாட்டாதே.
நீங்க கிருபை பெற்றவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கிருபை தந்தாலும் மலை கீழிருந்தால் நிரம்பாதே, பாவம் இருந்தால் நிரம்பாதே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உன்னுடைய பாவத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆவிக்குரிய உண்மைக்குரிய எந்த ஆசீர்வாதமும் உனக்கு பெற முடியாது. மலை ஒரு தடவை கிழிந்து விட்டால் மலை அதிகமாய் கிழிந்து கொண்டே போகும். ஆனால் இங்க மீனவர்கள் அதை ஒவ்வொரு நாளும் பழுதுபார்க்கிறார்கள். மலை சேதமடையதான் செய்யும். இந்த உலகத்திலே நாம் பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தகார சக்திகள் நமக்கு விரோதமாய் போரிட்டு கொண்டிருக்கின்றன, விரோதமாய் நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறன. அநேக காரியங்கள் அசுத்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நாம் கரைபடிந்தவர்கள் ஆனாலும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவி நாம் பரிசுத்த ஆவினால் நிரம்பி நம் கரைத்திரை முற்றும் சரி செய்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம்மை பழுது பார்த்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையா இருக்கும், உண்மையான தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையா இருக்கிறது. இன்றைக்கு உன் வலையை நீ செப்பனிட வேண்டும். புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்டிங் போடுங்க. ஒரு 7 நாளோ ஒரு 14 நாளோ ஆண்டு முன்னாடி, அல்லது குறைஞ்சது ஒரு 3 நாளோ ஃபாஸ்டிங் போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் போடுங்க. டேனியல் ஃபாஸ்டிங்லாம் சொல்லுவாங்க, நல்லா தின்னுபிட்டு டேனியல் ஃபாஸ்டிங் இருக்கிறதுல ஒன்றும் இது அது நீங்கள் உட்காரவே மாட்டீங்க. டேனியல் ஃபாஸ்டிங் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. தேவ சமூகத்தில் உட்கார், முழுமையாக உட்காருங்க. ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ உட்காருங்க, அசையாதீங்க, லீவு போடுங்க, சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, உன் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற, என்னை ஆராய்ந்து பார்க்கிற, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ எனக்கு சொல்லுங்க. எல்லா பாவங்களையும் நான் அறிக்கிறேன். என் வலையை சரி பண்ணுங்க, என் வலையை நான் பழுது பார்க்கணும். ஆசீர்வாதம் தங்கணும், உன் கிருபை தங்கணும், உன் சமாதானம் தங்கணும், உன் சந்தோஷம் தங்கணும், உன் ஆசீர்வாதம் தங்கணும். என் குடும்பம், கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையா ஒரு மனமா இருக்கணும். நாங்க பிரிந்து வாழக்கூடாது, என் பிள்ளைங்க பிரிந்து வாழக்கூடாது, எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், சந்தோஷமா நாங்க இருக்கணும். அதுக்கு எங்க வலையை நாங்கள் பழுது பார்க்கிறோம் ஆண்டவரே சொல்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து பழுது பாருங்க. பாவத்தை விட்டொழிங்க, மனம் திரும்புங்க, செப்பனிடுங்க, ஆண்டவரத்துல ஒப்புரவாங்க, ஐக்கியமாங்க, தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு இந்த புதிய வருஷத்துல போங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமும் தங்கும், நீங்க செழிப்பாவும் இருப்பீங்க, கனமுள்ள ஒரு வாழ்க்கை, ஐஸ்வர சம்பனருடைய பிள்ளையாகவும் இருப்பீங்க, சாட்சியாகவும் இருப்பீங்க, மகிமையா இருப்பீங்க. தேவனோடு கூட இருக்கிறது, தேவன ஆசீர்வாதத்தோடு வாழ்வது, பலுகி பெருகி வாழ்வது, அது எவ்வளோ இன்பம் ஆயிருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. வருஷ இறுதியில் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசுவே, 3 காரியங்கள் கர்த்தாவே. 1, வெடிப்புள்ள ஒரு தொட்டி. 2வது, பத்தலான பை. 3வது, ஆண்டவரே, கிழிந்த வலை எங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு உம்முடைய பாதபடியில உட்கார்ந்து எங்களை சரி செய்து கொண்டு புது வருஷத்துக்குள்ளாய் பிரவேசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா இந்த வருஷத்தை விட வருகின்ற வருஷம் நற்சீர் உடையதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நல்லதா இருக்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. போதுமையா அந்த வாழ்க்கை, இந்த வருஷத்துல நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும். நமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளோ துன்பப்பட்டுட்டோம். போதும் ஆண்டவரே, இனி வரும் வருடத்துல நாங்கள் ஆசீர்வாதமா சாட்சியா மகிமா ஜீவிக்கும்படியா இந்த நாளில் எங்களோட வெடிப்புள்ள தெட்டியை ஆண்டவரே நாங்கள் விற்று ஜீவனுள்ள ஊற்றாக இயேசு படத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்ககிட்ட இருக்கிற அந்த பத்தலான பை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க இடம் கொள்ளாதபடி ஆசீர்வதிக்கிற அந்த வானத்தின் பலகணிகளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க வலைகளை நாங்கள் ஆண்டவரை சரிப்படுத்திக் கொள்கிறோம். எங்க பாவ வாழ்க்கையை வெறுக்கிறோம். ஆசீர்வாதம் தங்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதா. இந்த காணொலியை கண்ட அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரா. புதிய வருஷம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவர். ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. இந்த காணொலியை காண்கிற யாராவது பலவீனமா சுகவீனமா இருந்தாங்கன்னா எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுங்க
யாருடைய வாழ்க்கையில எந்த குறை இருந்தாலும் கர்த்தர் இந்த வருஷத்தின் 20 எல்லாவற்றையும் ஆண்டவர் குறைகளை போக்கி நீ ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டு செபிக்கிறேன். தசமா காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை அப்படி விதமாக ஆசிரியர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனியம் ஐக்கியம் சந்தோஷம் சுவாருக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody.